பாண்டிச்சேரி. ஜஸ்ட் ஒரு 2 நாள் லீவு கிடைச்சாலுமே குடும்பமாக வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு சுற்றுலாத்தலம் தான் இந்த பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னு நல்லா தெரியும். ஸோ ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேன். கோவாவுக்கு ஒன்று விட சித்தி பையனாக இருக்கிற நம்ம பாண்டிச்சேரி எதுக்கு ஃபேமஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஆஃபீஸ் கேங் இல்லை ஃபேமிலியோடையுமே என்ஜாய் பண்ணுவோம் நீங்கள் பாண்டிச்சேரி வரீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டில் தங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம தங்க போகிற இந்த இடம் ஒரு இண்டிவிஜுவல் பங்களா பீச்சுக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்கு. எக்ஸாக்டாக இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஆரோவில் பீச்சை தாண்டின உடனே ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு எடுத்தீங்க ஒரு சின்ன சந்து மாதிரி தான் இருக்கும். பட் அந்த சந்துக்குள்ளே போன உடனே ஒரு 15 அடி ஹைட்டில் ஒரு பிரம்மாண்டமான காம்பவுண்ட் வால் தெரியும். அந்த காம்பவுண்ட் வாலில் வாக்ஸ் சிப்பின்னு ஒரு போர்டு வச்சுருக்கோம். அதுதான் நம்ம தங்க போகிற இடம். அந்த பிரம்மாண்டமான கேட்டை திறந்து உள்ளே போனால் ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்கும். கிட்டத்தட்ட 3லேருந்து 4 கார் வரைக்குமே விட முடியும். என்னடா 4 கார் விடலான்னா அப்போ எத்தனை பேர் வருவான்னு கேட்டிங்க அப்படின்னா 15லேருந்து 20 பேர் வரைக்கும் தாராளமாக இந்த இடத்துல ஸ்டே பண்ண முடியும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட 15 அடி ஹைட்டு காம்பவுண்ட் இருக்கிறதுனால இது எவ்வளோ ப்ரைவேட்டான இடம்னு உங்களுக்கு அங்கே போன உடனே தெரியும். தமிழ் படத்தில் ஈசிஆரில் கெஸ்ட் ஹவுஸ் காட்டும்போது சுற்றி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கேயும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சின்ன பாத்வேல நுழைஞ்சு திரும்பி நம்ம மெயின் டோரை திறந்து உள்ளே போனால் ஒரு பிரம்மாண்டமான ஹாலை தான் நீங்கள் முதல்ல பார்ப்பீங்க. இந்த ஹால் எந்த அளவுக்கு பெருசுன்னா நீங்கள் போகிற அந்த 15-20 பேரும் ஒரே நேரத்தில் இந்த மொத்த ஹாலையுமே கவர் பண்ணி என்ன ஒன்றாலும் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடத்துல தனித்தனியாக சோஃபாவும் கொடுத்துருக்காங்க, டைனிங் ஹால் இருக்குது, ப்ளஸ் அது இல்லாமல் டிவி ஒய்ஃபைன்னு எல்லாமே இருக்குது. அண்ட் முக்கியமாக 2 ஸ்பிட் ஏசி இருக்கிறதுனால உங்களால் ஜாலியாக கூலிங்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்படியே இந்த பெரிய ஹாலை தாண்டி கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே ஒரு கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சன்னா பேருக்கு கிச்சன்லாம் கிடையாது. ஸ்பூன்லேருந்து கரண்டிலேருந்து கிண்ணத்துலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து மைக்ரோவேவ் அவன்லேருந்து எல்லாமே இருக்கிற ஒரு ப்ராப்பரான கிச்சன். ஸோ நீங்கள் திங்ஸை வெளியிருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கிச்சன்லேருந்து அப்படியே யூட்டன் எடுத்தால் 2 பெட்ரூம் உங்கள் கண்ணில் படும். அண்ட் 2 பெட்ரூமே ரொம்ப பெருசு. அண்ட் 2த்துலையுமே ஒரு குயின் சைஸ் பெட்டுமே போட்டிருப்பாங்க. ஒன்றில் அட்டாச் பாத்ரூம் இருக்கும் அண்ட் இன்னொன்றில் அட்டாச்சு கம் காமன் பாத்ரூமும் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் கப்புளாக யாராவது வராங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேமிலியாகவே வரீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ரூம்ஸை சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட இந்த வீடு முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இந்த கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் நடுவில் உட்டிலேயே செஞ்ச ஒரு ஸ்பைரல் ஸ்டார்கேஸ் பார்க்குறீங்களா, அது வழியாக மேலே போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு 4 பெட் இருக்கும். பீச்சு காற்றுல சுகமாக தூங்க போகிறேன்டா எனக்கு ஏசி காற்று வேணான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அப்படியே அந்த 4 பெட்டையும் தாண்டி போனீங்க அப்படின்னா ஓப்பன் ஏரியாவில் ஒரு டைனிங் டேபிளை தாண்டதும் ஒரு ஓப்பனான ஒரு மொட்டை மாடி. அந்த மொட்டை மாடியோட எண்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது வங்காள விரிகுடாங்கிற ஒரு பெரிய கடல். எஸ், நீங்கள் நிற்கிற இந்த பில்டிங்கும் கடலுக்கும் இடையில ஒன்றுமே கிடையாது. உங்களால் டேரெக்டாக இங்கேருந்தே கடலை பார்க்க முடியும். அண்ட் ஈவினிங் டைமில் இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுக்கிட்டே நிலா வெளிச்சத்தில் கடலை பார்த்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து கடல் வந்து கொஞ்சம் தூரம் தான். வெளியே வந்து ஒரு லெஃப்ட் எடுத்தால் நம்ம கடலை ரீச் பண்ண முடியும். பட் கடல் வரைக்கும் நடந்து போயிட்டு கடலில் குளிக்கிறதுலாம் கஷ்டம்பான்னு நினைக்கிறவங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் பூலுமே இங்கே இருக்குது. ப்ராப்பரான ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம், டாய்லெட்ஸ் இருக்குது. ப்ளஸ் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே தனியாக ஒரு சின்னதாக ஒரு குடில் மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் தண்ணிக்குள்ளேயே எவ்வளோ நேரம் ஜாலி பண்ணலாம், கீழே வந்தோம் பக்கத்தில் இருந்தோம் எவ்வளோ நேரம் வேணாலும் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஸ்டேயில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீம் இல்லை ஃபேமிலியோட ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையோ ஸ்க்ரீன்லேயோ உங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த முக்கியமான மேட்ருக்கு நான் வரேன். அண்ட் அதுதான் இந்த ஸ்டேவோட ப்ரைஸிங். இதோட ப்ரைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். பட் அது 15,000லேருந்து 20,000 per day சார்ஜ் பண்ணுறாங்க. இது பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் 10 பேரா 15 பேரா போகும்போது இது ரொம்ப மினிமல் பட்ஜெட்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் இவ்வளோ தூரம் பாண்டிச்சேரி வந்துட்டு பாண்டிச்சேரியை சுற்றி பார்க்கலாம். எப்படி நீங்கள் பாண்டிச்சேரியில் எந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கலான்றது இந்த ஸ்க்ரீனில் வர லிஸ்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் பற்றி நீங்கள் இன்னுமே ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் ஒரு பாண்டிச்சேரி டூரிஸ்ட் பிளேசஸ்க்காகவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையோ மேலே ஐஏகேலாம் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கைடாக ஹெல்ப் பண்ணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்க நம்புறோம். பிடிச்சிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரி போகிற பிளானில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஆர் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை தட்டி விடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.